மலரும் பிறை ஒன்றுடையாய் என்று இறைவனை போற்றி பாடிய ஓதுவார்களுக்கு மீண்டும் நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். வீக்கும் ஞானமும் வேண்டுதிரேல் விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவது மெந்தை வளஞ்சுழி நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டிசை பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்வது ஞானமே. வீடும் அதற்கு ஏதுவாய ஞானமும் பெற விரும்பினால் விரதங்களை மேற்கொண்டு உடல் வாடுவதனால் ஞானம் வந்துவிடுமா? திரு வலஞ்சுழியை அடைந்து ஞான சம்பந்தர் ஓதி அருளிய செந்தமிழை இசையோடு பாடும் ஞானம் வாய்க்க பெற்றவர்களின் திருவடிகளை வழிபடுவது ஒன்றே ஞானத்தை தருவதாகும் என்கிறார் ஞான சம்பந்தர். இறைவனை பற்றிய தெளிந்த ஞானத்தை அடியவர்களுக்கு அளிப்பதையே குறிக்கோளாக கொண்டது திருமுறை மாநாடு ஏற்பாடு செய்யும் திருமுறை பயிற்சி கழக தேர்வுகளாகும். இந்த தேர்வை பற்றி மேல் விவரங்களையும் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் அங்கத்தையும் வழிநடத்த திருமுறை மாநாடு ஏற்பாட்டு குழு துணைத் தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் திரு ஆர். சிவகுமரன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருமுறை மாநாடு ஆண்டுதோறும் பல பணிகளை செய்து வருகிறது. அந்த பணிகளில் ஒன்றுதான் இந்த திருமுறை பயிற்சி கழகம் என்று ஒன்றை தோற்றுவித்து அதன் மூலமாக திருமுறைகளை பற்றியும் தேவார திருவாசங்களை முறையாக பாடுவதில் ஒரு ஆழங்கால் பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த தேர்வு என்ற ஒரு முறை தோற்றுவிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு முதலாக இந்த திருமுறை பயிற்சி கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பயிற்சி கழகத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த பயிற்சி கழகமானது 6 நிலைகளில் பாடத்திட்டங்களை வகுத்திருக்கிறது. நிலை 1, 2, 3, 4, 5, 6 என்று 6 நிலைகளில் பாடத்திட்டம் வகுத்து இந்த ஒவ்வொரு நிலையிலும் தேர்வு பெற்றவர்கள் அடுத்த நிலைக்கு செல்லலாம். அப்படி இந்த பயிற்சி திட்டத்தில் கலந்து கொண்டு தேர்வு எழுதுவதற்கு வயது ஒரு தடை அல்ல. எந்த வயதினரும் எப்பொழுதும் நிலை 1இல் பதிந்து கொள்ளலாம். எனவே பிரைமரி 1 மாணவர்களும் முதலாண்டில் கலந்து கொண்டார்கள். 65 ஆண்டு வயது உடையவர்களும் நிலை 1இல் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு நிலை 1 தேர்வு பெற்றால் நிலை 2க்கு போகலாம். முறையான பயிற்சி திட்டம் பாடத்திட்டம் வகுக்கப்பட்டது. சிலபஸ் இதனை வகுத்து 6 லெவலும் பாஸ் பண்ணி முடித்த பிறகு அவர்களுக்கு திருமுறை கற்றுவல்லார் என்ற பட்டத்தை நாங்கள் வழங்குகிறோம். இந்த பட்டத்தை பெறுபவர்கள் திருமுறையில் கிட்டத்தட்ட ஒரு 400 பாடல்களுக்கு மேல் அவர்களுக்கு மனப்பாடமாக பண்ணோடு பாட தெரியும். ஒருவர் 400 பாடல் என்று சொன்னவுடன் புருவத்தை உயர்த்துகிறார். அவ்வளவு பாடல்களை நாங்கள் படிக்க வேண்டுமா என்று. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களை படித்து நீங்கள் மேலே வருவீர்கள். அது மட்டுமல்லாமல் நாயன்மார்களுடைய வரலாறு, அற்புத திருப்பதிகங்கள் என்றால் என்ன, நாயன்மார்கள் செய்த அரிய பணிகள் என்ன, இவற்றையெல்லாம் பற்றி ஆழமாக தெரிந்து கொண்டு ஒரு சந்தேகம் என்று வந்தால் அந்த சந்தேகத்திற்கு விடை சொல்லுகின்ற விதத்தில் இந்த பயிற்சி திட்டம் பாடத்திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. அதன் மூலமாக தன்னோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன விளக்கம் கொடுப்பது என்பதையெல்லாம் முறையாக அவர்கள் சொல்லுவதற்கு நன்கு அறிந்திருப்பார்கள். இதன் காரணமாக சைவத்திலேயே அவர்கள் இருந்து நம்முடைய மதத்திலேயே வழிபாடு செய்வதற்கு அது மிக உகந்ததாக அமையும். சில நேரங்களில் நம் மதத்தில் இல்லாதது அல்ல, நம்முடைய சமயத்தில் இல்லாதது அல்ல, நம்முடைய சமயத்தில் இருப்பதை நாம் தெரியாததனால் நாம் ஏதேதோ சொல்லுகின்றவர்களை ஏதேதோ சொல்வதை எல்லாம் கேட்டு நாம் அதை வேறு விதமாக நடந்து கொள்ளுகின்றோம். அதையெல்லாம் தடுப்பதற்காக இந்த முறையான பாடத்திட்டம் வகுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான நோக்கம் ஓதுவார்கள் விடுமுறைக்கு 1 வாரமோ 2 வாரமோ
அவர்கள் வெளியூர் செல்லுகின்ற பொழுது, அவர்கள் குடும்ப ஊருக்கு செல்லுகின்ற பொழுது முறையாக பஞ்சபுராணம் அந்த கோயிலில் பாடுவதற்கு இந்த திருமுறை கற்றுவல்லார் பட்டம் பெற்றவர்கள் அங்கு இருந்து பாடுவதற்கு உதவி செய்வார்கள். அந்த விதத்தில் முறையாக பாடத்திட்டங்களை வகுத்து இதை செய்து கொண்டு வருகின்றோம். 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த திருமுறை பயிற்சி கழகம் கொரோனா காலத்தில் 2 ஆண்டுகள் தேர்வுகள் நடைபெறவில்லை. மற்ற ஆண்டுகளிலெல்லாம் தேர்வுகள் நடைபெற்று வந்தன. எனவே அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது இதுவரை இந்த 6 நிலைகளிலும் பயிற்சி பெற்று தேர்வு பெற்றவர்கள் என்பது மிக குறைவானவர்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். நிலை 5 வரையிலும் வந்திருக்கின்றார்கள், நிலை 6க்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த ஆண்டு என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது இந்த ஆண்டுங்கிறது 2025ஆம் ஆண்டு. 2025ஆம் ஆண்டில் மொத்தம் 19 பேர் பதிந்து கொண்டார்கள். இந்த தேர்வில் எழுதுவதற்கு 4 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. மொத்தம் 15 பேர் தான் தேர்வுக்கு வந்தாங்க. அந்த தேர்வுக்கு வந்தவங்கள்ல 3 பேர் ஃபெயில், பாக்கி 12 பேர் பாஸ். இது தேர்வு என்றால் முறையாக பாடத்திட்டம் வகுக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் எவ்வாறு பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் தேர்வு நடைபெறுமோ அதுபோல முறையாக தேர்வுத்தாள் தயாரிக்கப்பட்டு தேர்வு நடைபெறும். 2 விதமான தேர்வுகள், ஒன்று எழுத்து தேர்வு, இன்னொன்று வாய்மொழி தேர்வு. வாய்மொழி தேர்வு பிராக்டிக்கல். வாய்மொழி தேர்வை ஓதுவார்கள் நடத்துவார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். எல்லாம் பாடத்திட்டத்திலிருந்து தான் கேட்பாங்க, பாடத்திட்டத்தில் உள்ளது தான் கேட்பாங்க ஒழிய பாடத்திட்டத்துக்கு வெளியிலேருந்து கேட்கறது இல்லை. பாடத்திட்டத்தில் உள்ளதை கேட்கின்ற பொழுது அதற்கு நீங்கள் பதில் சொல்வதை வைத்து மதிப்பெண் வழங்கப்படும். இதில் A+ வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, F வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. எனவே 2 நிலையிலும் உள்ளவர்களும் இருக்கிறாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 நிலைக்கும் உட்பட்டவர்கள் இருக்கிறார்கள். A+ வாங்கியவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 3 பேர் A+ வாங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எழுத்து தேர்விலும் சிறப்பாக செய்ய வேண்டும், வாய்மொழி தேர்விலும் சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த ஆண்டுதான் எங்களுக்கு முதலாக அப்பீல் வந்தது. இதுவரையும் தேர்வில் அப்பீல் வந்ததில்லை. இந்த ஆண்டு முதலாக நான் முறையாக தேர்வு எழுதினேன், எனக்கு சரியான மதிப்பெண் கிடைக்கவில்லை, அதாவது ஃபெயில். அவரே அதில் விடையும் போட்டிருந்தார். I did in the theory very well. அவர் போட்டுட்டு பிராக்டிக்கல் அவர் சரியா செய்யலைங்கிறத அவர் விட்டுட்டாரு, அவர் போடல. போட்டுட்டு எங்களுக்கு எழுதியிருக்கிறாரு, ப்ளீஸ் ரிவீல் என்ன போட்டிருக்கிறாங்க. நாங்கள் சொன்னோம், தேர்வில் நீங்கள் எழுத்து தேர்வுலையும் பாஸ் ஆகணும், வாய்மொழி தேர்வுலையும் பாஸ் ஆகணும். 2 தேர்வுலையும் பாஸ் ஆனீங்கன்னா தான் ஓவரால் தேர்வு பாஸ் கிடைக்கும். ஒன்றில் பாஸ் பண்ணிட்டு இன்னொன்றில் ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா ஓவரால் ஃபெயில் தான். எனவே அவருக்கு அந்த மாதிரி நம்ம விளக்கம் கொடுத்துருக்கின்றோம். எனவே இந்த தேர்வு என்று சொல்லுவது நோக்கம், நாம் முறையாக திருமுறைகளை கற்று தேர வேண்டும், பண்ணோடு பாட வேண்டும், நாம் பல பேருக்கு உதவியாக இருந்து படிப்பவர்களுக்கு உதவி செய்வது போல கற்றுத்தர வேண்டும் என்ற இந்த நிலையில் நாம் இந்த தேர்வை நடத்தி இருக்கின்றோம். இதுவரையிலும் முதலாக உமையாள் ராமநாதன் அவர்கள் அதாவது 6 நிலையிலும் பாஸ் பண்ணாங்க. அடுத்த நிலையில் ஹர்ஷினி கணபதி அவங்க பாஸ் பண்ணாங்க. இந்த ஆண்டு ஒருவர் பாஸ் பண்ணி இருக்கிறாரு, அவருக்கு கற்றுவல்லார் பட்டம் பின்னால் இப்பொழுது வழங்க இருக்கின்றோம். முதலில் இப்பொழுது தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்குவதற்கு டாக்டர் கருணாநிதி அவர்களை கூப்பிடுகின்றேன். வாருங்கள் ஐயா. L1, அதாவது L1னாக்கா லெவல் 1, நிலை 1. இது கண்ணன் விஷாலினி, பாஸ் ஆயிருக்கிறாங்க. கண்ணன் விஷாலினி வாங்க. அவருக்கு பதிலாக நீங்க வாங்கி கொள்ளுங்க வாங்க. அடுத்தவர்
மணிகண்டன் நித்திலா. மணிகண்டன் நித்திலா. அடுத்த L1 நிலை மணிகண்டன் தனிஷ்கா சென். மணிகண்டன் தனிஷ்கா சென் வரவில்லை. அவருக்கு வர இவரை வாங்கிக் கொள்கின்றார். L1 டி அனந்தசயன். அவர் தானே அனந்தசயன்? வாங்க. இப்போ ஒரிஜினல் வாங்கிக்கிறாரு. டி அனந்தசயன். அடுத்தவர் L1 வசந்தா ராஜ்குமார். லெவல் 2 அதாவது நிலை 2. இது அஸ்வினி தனராஜு, டாக்டர் தனராஜ். அஸ்வினி. L2 கணேசன் ஷர்மிளா. கணேசன் ஷர்மிளா. அடுத்தவர் ஜோஷிதா. L2 நிலை 2 தேர்வு செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நிலை 3 ஜெயகோபால் மோகன். நிலை 3. நான் சற்று முன்பு சொன்ன வயது வித்தியாசம்லாம் கிடையாதுன்னு. எனவே பிரைமரி ஸ்கூல் மாணவர்களும் கலந்து கொள்றாங்க. ஒரு நேரம் வந்து கிட்டத்தட்ட 65-70 வயது பெரியவர்களும் கலந்து கொண்டார்கள். அடுத்தபடியாக L3ல முத்துவள்ளி. முத்துவள்ளி வருகிறார்கள். வர்றாங்க. அடுத்தவர் சத்யா தினகரன். நிலை 3 சத்யா தினகரன். இந்த ஆண்டு நிலை 4 யாருமே எழுதல. நிலை 5க்கு பதிந்து கொண்டவர்கள் சுமித்ரா அரவிந்தன். நிலை 5 சுமித்ரா அரவிந்தன். அடுத்தவர் தான் நாம் பாராட்டுக்கு உரியவர், திருமுறை கற்றுவல்லார் பட்டத்தை பெறுவதற்கு தகுதியாக வந்திருக்கின்றார். இதுவர்தான் 3வது நபராக 2012ஆம் ஆண்டிலிருந்து இவர்தான் பெறுகின்றார். ரிஷிகுமார் சக்திவேல். ரிஷிகுமார் சக்திவேல் திருமுறை கற்றுவல்லார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் மிகவும் பாராட்டப்படக்கூடியவர். திருமுறைகளை பற்றி நன்கு அறிந்தவர். திருமுறையை பண்ணோடு பாடக்கூடியவர். நாயன்மார்களுடைய அற்புதங்களை என்னென்ன செய்தார்கள், எங்கெங்கு செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்பதெல்லாம் நூல்கள் வாயிலாக கற்றுக்கொண்டவர். அவரை பெருமைப்படுத்துவதில் திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டுக் குழு மிக பெருமை அடைகிறது. இந்த திருமுறை கற்றுவல்லார் பட்டம் பெற்றவர்கள் தான் எதிர்காலத்தில் இங்கு திருமுறையை கொண்டு செல்வதற்கு வழி நடத்துபவர்களாக, ஒளி விளக்காக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். திருமுறை கற்றுவல்லார் ரிஷிகுமார் சக்திவேல். நன்றி. நன்றி.
திருமுறை மாநாடு தொடங்கிய காலத்திலிருந்து இங்கு பல பணிகளை ஆற்றி வருகிறது. அந்த பணிகளில் இலைகளுக்கு பன்னீர் தெளிப்பதை விட வேர்களுக்கு தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த எங்கு தண்ணீர் ஊற்றினால் அது வளர்ந்து பெரும் ஆலவிருட்சமாக வரும் என்று நினைத்து செய்த செயல்பாடுகளுக்கு இவர்களெல்லாம் உதாரணமாக இருக்கின்றார்கள். மேலும் மேலும் இதுபோல திருமுறை கற்றுவல்லார் பட்டம் பெற்றவர்கள் மிக அதிகமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து தேர்வுக்கு பதிந்து கொள்ளுங்கள் என்ற அந்த விண்ணப்பத்தையும் வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.